ஒன்றை சொல்கிறேன், நிறைய இருக்கு. காற்றாலை உற்பத்தி. தமிழ்நாட்டினுடைய மின்துறை அமைச்சர் என்னுடைய நல்ல நண்பர் சிவசங்கர். ஆனால் மின்துறையை இயக்குவது 10 ரூபாய் பாலாஜி. என்ன கொடுமை! ஒரு உண்மையை சொல்லுகிறேன், வலிக்குது எனக்கு. ஒரு யூனிட் காற்றாலை மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு அந்த உற்பத்தியாளனிடத்தில் 30 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கிறார்கள். அவர் உடைந்து நுறங்குகிறார். 30 லட்சம் ஆகுன்னு. இப்பொழுது சொல்லுகிறார்கள் 30 லட்சம் ரூபாய் தர வேண்டாம், என்னையும் பங்குதாரராக சேர்த்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அமைச்சர் சிவசங்கர் அரசியல் சட்டத்தின்படி விசுவாச பிரமாணம் எடுத்துக்கொண்ட அமைச்சர். ஆனால் அந்த துறையை பரிபாலனம் செய்கிறவர் உச்ச நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி என்றால் இந்த ஆட்சி ஒரு நிமிடம் கூட நீடிக்கக்கூடாது. அது அகற்றப்பட வேண்டும். ஓகே, அகற்றப்பட வேண்டுமானால் அது தாவேகாவால் தான் முடியும். ஓகே, பார்ப்போம். முதல் திமுகவுக்கும் தாவேவுக்காவுக்கும் தான் போட்டி என்று நேற்று இருந்தது. இன்றைக்கு நிலைமை தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று மாறி இருக்கிறது.